ஹலோ ஆல், வெல்கம் டு காயின் சேவர். இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2 இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யாருன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் ரெகுலர் எஸ்ஐபி விசஸ் ஸ்டெப் அப் எஸ்ஐபி, ஸோ இது 2 டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெகுலர் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, சேம் டைம் ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலர் எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி சம் ஆஃப் அமௌண்ட், கான்ஸ்டன்ட் அமௌண்ட். சப்போஸ் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி வரலையுமே 1000 மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இல்லை 5000னா 5000 தான் எண்ட் வரலையுமே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுதான் ரெகுலர் எஸ்ஐபி. நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்து ₹1 ஏற்றவும் முடியாது, இறக்கவும் முடியாது. கான்ஸ்டண்ட்டாக 5000னா 5000, இல்லை 1000னா 1000 இதையே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் நம்ம மந்த்லி ஒரு அமௌண்ட் கட்டிட்டு வருவோம். ஸோ அது வந்து 1 இயர்க்கு அப்புறம், எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் 500ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 1 இயர்க்கு அப்புறம் ஒரு ₹100 இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 500லேருந்து நெக்ஸ்ட்டு 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் 600 கட்டுற மாதிரி வரும். ஸோ 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 700, 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 800. இது மாதிரி இயர்லி ஒன்ஸ் நீங்கள் கட்டுற அமௌண்ட்லேருந்து ஒரு 10% ஆஃப் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கட்டுற மாதிரி வரும். இதுதான் ஸ்டெப் அப் எஸ்ஐபி. ரெகுலர் எஸ்ஐபியில் 5000 நம்ம கட்டினா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். சேம் டைம் 5000 வந்து நம்ம 10 இயர்ஸ் கட்ட போகிறோம். 10 இயர்ஸ் கட்டுறப்ப நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் 5000 கட்ட போகிறீங்க மந்த்லி 10 வருஷத்துக்கு கட்டுறீங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 120 மாதம். ஓவராலாக நீங்கள் ₹6,00,000 கட்டியிருப்பீங்க. எல்லா அமௌண்ட்டும் கூட்டும்போது உங்களோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் கட்டின 6 lakhக்கு 12% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் போடுறப்ப 11,60,000 அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து கான்ஸ்டண்ட்டாக கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வந்து மார்க்கெட்டோட வேல்யூ பொறுத்து கிடைக்கும். சப்போஸ் இதை விட இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைனா குறையலாம். மேக்ஸிமம் 12% வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ என்ன கிடைக்குன்றது மார்க்கெட்டோட வேல்யூ பொறுத்து தான் இருக்கும். ஸோ இது ஏறலாம், இல்லை இறங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் அப் எஸ்ஐபின்றது இயர்லி ஒன்ஸ் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டில் ஒரு 10% ஆஃப் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கட்டுற மாதிரி வரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் 5000ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 1 இயர்க்கு அப்புறம் 5500 அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ 2 இயர்க்கு அப்புறம் அந்த 5500 அப்படி 6000 கட்டுற மாதிரி வரும். ஓவராலாக நீங்கள் 10 இயர்ஸ்க்கு 9,56,000 சம்திங் கட்டியிருப்பீங்க. ஸோ அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு 12% போடுறப்ப 16,87,000 ருபீஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ரெண்டுக்குமே அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் ரெகுலர் எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 lakh சம்திங் தான் இருந்திருக்கும். பட் நீங்கள் ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் 16 lakh சம்திங் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ரீசன்னா, நீங்கள் வந்து மாதம் நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்து 10% ஆஃப் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கட்டுறீங்க. அப்படி கட்டும்போது உங்களோட அமௌண்ட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி அது கிடைக்கிற மெச்சூரிட்டி ஆஃப் அமௌண்ட் தான் இந்த 16 lakh ருபீஸ். இதே ரெகுலர் அண்ட் ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் நீங்கள் 3000 இன்வெஸ்ட் பண்ணி கட்டுறப்ப எவ்வளோ அமௌண்ட் வரும்னா, நீங்கள் இதுவே 10 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுவோம். 10 இயர் கால்குலேட் பண்ணும்போது இதுக்கும் 12% ஆஃப் ரிட்டர்ன்ஸு. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலர் எஸ்ஐபியில் 3,60,000 கட்டியிருப்பீங்க. உங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 3,37,000 கிடைக்கும். இதே ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் அதே 3000 கட்டுறீங்க, 10 வருஷம் கட்டுறீங்க. இதுக்கும் 12% ஆஃப் ரிட்டர்ன்ஸு. ஸோ இதில் நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5,70,000 கட்டியிருப்பீங்க. இதோட ப்ராஃபிட் வேல்யூ பார்த்திங்கன்னா 4,38,000 கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த எஸ்ஐபி சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேம் டைம் ₹1000 கட்டினா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணும், இல்லை இதை விட 10,000 கட்டினா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில் வீடியோவும் நான் போடுறேன். இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.